நிலைக்குத்தான மைத்துளை குழாயில் நீர் 2 சென்டிமீட்டர் உயரத்திற்கு எழுகின்றது. குழாய் நிலைக்குத்துடன் 60 பாகை கோணத்தில் சாய்ந்திருக்கும் போது குழாயுள்ள நீர்நிரலின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அதில் வடிவமைத்துக்கொள்ளுங்க. மைத்துளை குழாய் என்று குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ நீண்ட நிலைக்குத்தான மைத்துளை குழாயில் 2 சென்டிமீட்டருக்கு எழுகின்றது. குழாய் நிலைக்குத்துடன் 60 பாகை கோணத்திற்கு சாய்ந்திருக்கும் போது குழாயில் உள்ள நீர்நிலையின் உயரம். நான் நோம்பில் ஒரு படம் ஒன்று இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதான் மைத்துளை குழாய். 2 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நீர் எழும்பி இருக்கு. இப்போ என்ன செய்யறேன்டா, அதை 60 பாகை கோணத்தோட நான் சாய்க்கிறேன். அப்படி சாய்க்கும் போது இது மைத்துளை குழாய் என்றால இந்த நீர்மட்டம் என்றது எப்பயுமே மாறாமத்தான் இருக்கும். அதாவது சாய்ச்ச பிறகும் அதே 2 சென்டிமீட்டர்ல தான் இது இருக்கும். அதோட நிலைக்குத்தாக வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நிலைக்குத்துடன் 60 பாகை. நிலைக்குத்தோட தான் இந்த கோணம் தான் 60 பாகை. அப்ப கிடையோட 30 பாகையா இருக்கும். இன்னும் விளக்கமா பார்க்கணும்டா, இந்த பாருங்க, நிலைக்குத்தோட 60 பாகை இந்த அக்கறை இருக்கேன். அப்ப கிடையோட எத்தனை பாகை இருக்கு? 30 பாகை இருக்கும். அதே மாதிரி இந்த 2 சென்டிமீட்டர் இருந்தா இருக்கு. இந்த 30 பாகைக்கு எதிராக இருக்க கோணத்துல இருக்கிற பக்க நீளம் 2 சென்டிமீட்டரா இருக்கும். அடுத்த விஷயம், இப்போ இதெல்லாம் படம் கிரியாச்சு. இப்போ ஓகே, இந்த அளவுக்கு எங்களுக்கு விளங்குது. ஓகே, ஒரு நிலைக்குத்தா இருக்கிற ஒரு மைத்திர குழாயை ஒரு 60 பாக நிலைக்குத்துற சாய்க்கும் போது அதில் இருக்கிற நீர்நிலண்ட நீளத்தை கேட்குறாங்க. அதாவது இந்த நீளத்தை தான் கேட்குறாங்க அவங்க. அதை காண்றதுக்கு இங்கே பாருங்க, இதுக்கு முதல் சின்ன ஒரு முடிவு. அதாவது இது ஒரு அதாவது ஒரு புள்ளியில் அமுக்கங்கள் எப்பயும் சமனாக தான் இருக்கும். ஒரு புள்ளியில் அமுக்கங்கள் எப்பயும் சமனாக இருக்கும். இதில் பி இருக்கிற ஹெச்ரோஜி, அதாவது அமுக்கத்துக்கு சமமான ஹெச்ரோஜி, இந்த அமுக்கமும் எப்பயும் சமனாகத்தான் இருக்கும். என்ற ரெண்டுமே ஒரே உயரத்தில் இருக்குது. நீங்கள் பிரதிட்டு பார்த்தீங்கன்னா வழங்கும். ஹெச்சுக்கு பதிலாக 2 போடுவீங்க, ரோக்கு பதிலாக நீர் அடர்த்தியை போடுவீங்க, ஜி என்றது புவியீர்ப்பு மாதிரி 10 போடுவீங்க. அப்போ 2 அமுக்கம் ஒரே புள்ளியில் அமுக்கங்கள் சமன். சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கீங்க, நீர் மட்டத்தில் ஒரே புள்ளியில் அமுக்கங்கள் சமன் உண்டு. இந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுலேயுமே என்ன அமுக்கங்கள் சமன் எடுத்துக்கொண்டு இதுவும் 2 சென்டிமீட்டர் உயரத்தில் தான் எழுந்திருக்கும் என்று நான் சொல்கிறேன். ஆகவே இதுக்கு ஒரு முக்கோணப்படி கீறி இருக்கேன். இந்த முக்கோணப்படி கீறி போட்டு வடிவா பாருங்க, கோணம் தந்திருக்காங்க, அதுக்கு எதிராக இருக்கிற ஒன்ற நீளம் தந்திருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த சிவப்பு கலர் கோட்டுற நீளம், அதாவது இந்த நீர் நிரல்ற நீளமா இந்த நீளம் தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த 30 பாக எதிர்பக்கம், இது செம்பக்கம். அப்போ இதை வச்சு கொண்டு ஞாபகம் வர்ற ஒரு ஆள் சைன் 30 சமன் 2 6 இருக்கும். அதாவது எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம், அதான் எதிர்பக்கம் இந்த இருக்கு, இதா இருக்கு செம்பக்கம். சைன் 30க்கு பெருமானம் போட்டோம்னா 6. அப்போ 6 சமன் 2 6 வரும். இப்போ இந்த 6 எழுவாய் மாத்திரம்னா 6 என்ன செய்யணும், மேலே கொண்டு போயிட்டு இந்த 2 இங்கால குறுக்கு நடக்கும். 6 சமன் 4 சென்டிமீட்டர் வரும். அப்போ இதில் நீளம் எவ்வளவு வரும், 4 சென்டிமீட்டர் விட வரும். இது சின்ன பிள்ளை சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு.